படம் வந்து சூப்பரா ப்ரோ. கொடுத்த காசுக்கு வர்த்தி. விடாமுயற்சிக்கு வந்து எவ்வளவு வருத்தப்பட்டோம்னு சொல்லிட்டு ஃபேன் ஆகி எங்களுக்கு தான் தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் ஆதிக்கு வந்து முச்சு விட்டா போல. நெக்ஸ்ட் மூவி திருப்பி ஆதிக்கே கொடுத்தா சந்தோஷம். ஒரு ஃபேன் பை வந்து ஒரு படம் எடுத்தா எப்படி எடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் எடுத்திருக்காரு. தேட்டருக்கு வந்தாரு, எல்லாருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. ஆதிக்கு வந்து சார்லி மாமா வந்தாங்க, அவங்க நல்ல. ஐயோ ஜிவி அற்புதம் பண்ணிட்டா போல தல, வேற லெவல் வராப்புல. அப்படியே அச்சு காலி பண்ணாரு தல. ஐயோ தல கிளைமேக்ஸ் வேற லெவல் பண்ணிட்டா போல. என்ன விளையாடுது தல தலைகிட்ட. ஐயோ அல்டிமேட் பண்ணா போல. செம ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு தலையை இந்த ரேஞ்சில் பார்க்கறதுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அருமையாக கட் பண்ணிருக்காங்க. அதுல மியூசிக் தாறுமாறு. ஜிவிக்கு ஐயோ அது வேற, அது என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க நம்மள. செம்மையா பண்ணிருக்காரு. அர்ஜுனும் பங்கமா பண்ணிருக்காரு. அர்ஜுனுக்கும் ஒரு ஹாஃப் ஸ்டாப் தான் ப்ரோ. சல்யூட் தான் அர்ஜுன். பேட் ரொம்ப அல்டிமேட் பண்றா போல. சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்காது. விடுற காசுக்கு வருது படம். கண்டிப்பா பாக்கலாம் தல. கண்டிப்பா டிஃபால்ட்டா வந்து எல்லாரும் வந்து பாக்கணும். தலை போன வாட்டி விடாமுயற்சிக்கோ யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ அவங்களாம் கண்டிப்பா வந்து பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க படத்தை. தியேட்டர்ல போய் பாருங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மொபைல்ல பாக்குறது அப்புறம் ஓடிடியில வந்தா பாத்துக்கலான்றதுலாம் வேஸ்ட். தியேட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உண்மையாவே தலை ஃபேன்ஸுக்கு இதுதான். அப்படியே இப்ப பார்த்த மாதிரியே இருக்கு. எல்லா கேரக்டருமே வேற லெவல் பிளாக் பஸ்டர் பண்ணிருக்காப்புல. பாட்டு எல்லாம் தரமா இருக்கு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அடுத்த நைட் ஷோ வந்து ஃபேமிலியோட போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். வேற லெவல், சொல்லிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த லெவலுக்கு வேற லெவல்ல பண்ணிருக்காப்புல எல்லாத்தையும். யார் படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ ஃபேன் அஜித் ஃபேனே கிடையாது. நியூட்ரல் ஃபேன் இருந்தாலும் படம் எல்லாருமே பிடிச்சிருக்கும். மடமே பிடிச்சி எல்லாமே பிடிச்சிட்டு அலைய பார்த்தாலே போதும் ப்ரோ. அதுல அலைய பார்த்தாலே போதும். யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க யாரும். அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்கு. பக்காவா இருக்கு. அதுவும் அப்பா பையன் சென்டிமெண்ட் அதோட கொஞ்சம் நல்லா இருக்கு. வேற லெவல்ல பண்ணிருக்காப்புல. அந்த பையன் தலை வர ஒரு சீன் பிடிச்சிருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து ரொம்ப கூஸ் பம்ப் மொமெண்டா பண்ணுது. சூப்பரா இருந்துச்சு சார். இன்ட்ரோ ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இன்ட்ரோவா தான் சார் வச்சிருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்காரு தலை. இன்னும் 100 தடவை கூட பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சார் அந்த ப்ளூ பஸ் போடுறாங்க. அதுக்கே அவ்வளவு மாஸ் செலிப்ரேஷன் சார். சூப்பரா இருக்கு. படம் போய் நேர்ல போய் பாருங்க. படத்துல அந்த சிம்ரன் ஒரு சீன்ல வருவாங்க. அது சூப்பரா இருக்கு. புரியல. கேங்ஸ்டர் மூவி. அப்பா பையன் சென்டிமெண்ட். ஆமா சூப்பரா இருக்கு. கொண்டே போய் பாத்துங்க. அப்ப எந்த லெவல்ல இருக்க மாட்டோம். எல்லாமே சூப்பர். ஃபுல்லாவே வந்து ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். பாட்டு ஃபுல்லாவே நீங்க ஆடிட்டே இருப்பாங்க எல்லாருமே. அது நீங்க பார்த்தாதான் தெரியும். நிறைய சர்ப்ரைஸ்ல இருக்குல. அதெல்லாம் சொல்லுங்க. God bless you. யாருக்கு அஜித் காருக்கா? எல்லாருக்கும் படம் பார்த்தாதான் புரியும். படம் பார்த்தாதான் புரியும். அதாவது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான். தலை தரிசனம் பிடிச்ச சீனா? படம் ஃபுல்லாவே பிடிச்சிருக்கு ப்ரோ. ஒவ்வொரு சீனுமே இன்ச் பை இன்ச்சா அப்படியே கேக் மாதிரி ஸ்லைஸா வெட்டி 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 கொடுத்தாரு. ஒவ்வொன்றா அப்படியே லம்ப் லம்ப் லம்பா போயிடுச்சு. ஜிவியா அதுல ஒருத்தர் மட்டும் மியூசிக் இல்ல ப்ரோ. அது வந்து 90s 80s இப்போ 2K இப்போ ட்ரெண்டிங்கா அந்த ரீல் சாங்ஸ் கூட வந்து ஹிந்தி சாங் கூட வந்துருக்குது. கடைசியா ஃபைட்ல கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வரும் பாருங்க. பாருங்க அருமையா இருக்கும். இன்டர்வல் பிளாக்கா? ஒவ்வொரு பிளாக்குமே பிசுறு தட்டாம மாசா இருக்கும். வந்தீங்கன்னா கிளாஸா இருக்கும். தலை 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 தான். படம் ஃபுல்லாவே தலை தான். அந்த ரோலா? எல்லா ரோலுமே தலை பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். சரி, படத்துல முக்காவாசி ஃபைட் தான் இருக்கும். அதே முக்காவாசி காமெடி இருக்கும். பண்ணும் 3 வருஷத்துக்கு நாங்க போட்ட வெடி இருக்கணும்.
படம்னா படம், இதான் படம். ஆதிக்கிற வச்ச பார்த்தா நான் காலில் கூட விழுவேண்ணா. ஒரு சீட்டுக்கும் சீட்லாம் உட்காரலண்ணா, படம் நின்றுதான் நான் பாத்துக்கிறோம். அந்த மாதிரி தெரிக்க விட்டுறாருண்ணா படத்துல. சூப்பரா இருக்குதுண்ணா, வேற லெவல்ல இருக்குதுண்ணா. என் தலையை நாங்க பாத்துட்டோம், இது போதுண்ணா. நீங்களே சீட்ல உட்கார மாட்டீங்க. அந்த மாதிரி படம் சீட்ல உட்காந்து பொறுமையா பாக்க வேண்டிய படம்லாம் இல்ல. நீங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணி வந்து பாக்குற படம் இது. நீங்களே சொல்லுவீங்க இன்டர்வியூல, அதேதான் நான் சொல்லுவேன். நீங்க உட்காந்துட்டீங்கன்னா பண்ண அவசியமே இல்லை. நீங்க இந்த படம் ஓடிடில வரும். ஒருத்தர் அஜித் ரசிகரா இருப்பான், ஒருத்தர் விஜய் ரசிகரா இருப்பான். சொல்றேன் 1000 சொல்லுவா. நீ போய் ஃபர்ஸ்ட் அங்க பத்துல பாரு, அதுதான் அங்க மேட்ரு. ஓகேவா? நான் தலை ரசிகர். அங்க நின்று பார்க்க முடியல, நின்றுதான் முன்னாடி தான் வந்து நிற்க முடியுது. தல இந்த படத்தை ஓடிடில பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்தின்னு இருக்கும். அந்த கும்பலுக்குலாம் ஒரே வார்த்தை சொல்றேன், இந்த மாதிரி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி படம் தலை நந்து வராருன்னா ஒரு சைட்ல ஸ்கிரீன் அந்த மாதிரி இருக்குதுண்ணா. அவருக்கு ஜிவி பிரகாஷ் ஒரு சைடு மியூசிக்கை போட்டு தூக்குறா போல அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. நான் நினைச்சு பார்க்காததை விட, எதிர்பார்க்காததை விட எல்லாருமே ட்ரைலர்ல நல்லா தூக்கி நல்லா பயங்கரமா காட்டிட்டு ஃபுல்லாக மூவியில் வந்து கொஞ்சம் சொதப்புவாங்க. பட் ஆனால் மூவியில் காட்டின ட்ரெய்லரில் பார்த்ததுக்கும் மூவியில் பார்த்ததுக்கும் சத்தியமாக சொல்கிறேன், அது வெறும் தயிர் சாதம் தான். ட்ரெய்லர் வந்து தயிர் சாதம் தான், ஆனால் வந்து ஃபுல் மீல்ஸ் பிரியாணியே இங்கே தான் இருக்குது. மட்டனு எல்லாமே இருக்குது இங்கே, சூப்பராக இருக்குது. நான் வந்து விஜய் ஃபேனு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன் தலை படத்தை. மங்காத்தா படம் பார்த்தேன், அதோட இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டே வந்து. பட் அந்த மங்காத்தா படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நான் பார்த்தேன். அதே மாதிரி இந்த குட் பேடுக்கு வந்து பார்த்தேன். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகிறேன். படம் கொஞ்சம் கூட எங்கேயுமே லேக் ஆகலை. ஃபஸ்ட் ஹாப்லேருந்து செகண்ட் ஹாப்லேருந்து செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் படம். மங்காத்தா விட ஒரு படி மேலே தான் ப்ரோ இருக்குது. மங்காத்தால வந்து என்ன ஃபுல்லாக ஒரு கண்டெய்னரில் போகிற பணத்தை அடிப்பாங்க. பட் இங்கே மொத்த பேங்கே சூற விடுறாரு அவரு. அவர் நினைச்சாருன்னா ஒரு செகண்ட்லயே உன் அக்கௌண்ட்லேருந்து என் அக்கௌண்ட்டுக்கு மணி ஒரு செகண்ட் அவர் நினைச்சாருன்னா முச்சிறாரு எல்லாமே. அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய லிங்க், பெரிய பெரிய வேர்ல்டு வைஸ் வந்து கேங்ஸ்டர் இதுல பயங்கரமா இருக்கு. எங்க ஏகே போடணும்னு சொன்னாலுமே குரூப்பை விட்டே போயிடுவானுங்க. ஒரு குரூப்ல போடுவாங்க மெசேஜ், ஏகே ஒரு போட்டோ அனுப்பிச்சிட்டு இவரை போடணும் யார் வரீங்கன்னா மொத்த குரூப்பை எக்ஸிட் ஆயிடுவாங்க, லெஃப்ட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா காட்டியிருக்காங்க. தலையை சூப்பரா இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் அந்த காஸ்டியூமுக்கும் கொஞ்சம் கூட சூப்பரா இருக்கு, நல்லா பார்க்கலாம் தயவுசெய்து. பிஜிஎம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ, எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு. இன்ட்ரோல் பிளாக் வந்து நம்ம தளபதி சைடில் தான் நண்பா வெயிட்டிங்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சூப்பர் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. அதான் ஒரு படத்தை எப்படி கொண்டு போயிட்டு எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு கடைசியா எப்படி வந்து முடிக்கணுமோ அதை பக்காவா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேன்ஸுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் நல்லா இருக்கு. எல்லாமே வந்து கரெக்டான சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக போட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஒரு ஃபைட்டு ஒன்று ஓப்பனிங்லேயே வரும். அந்த ஃபைட் சீன்லாம் வந்து நான் தான் சகலகலா வல்லவன் சொல்லிட்டு கமல் சார் சாங் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஃபைட் சீனுக்கும் அவ்வளோ ஒரு எப்படி பார்த்தாலும் அந்த ஃபைட் சீனு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் 30 செகண்ட். ஏன்னா அது நான் வீடியோ எடுத்தேன் ஃபோனில். அவ்வளோ நேரமும் கொஞ்சம் கூட ஒரு ஷார்ட் மிஸ் ஆகாமல் அவ்வளோ செம்ம ஸ்பீடாக ஃபைட்டு. அந்த ஃபைட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சகலகலா வல்லவன் சாங்குக்கு அந்த ஃபைட்டு 2.5 நிமிஷம் சரியான படம். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அஜித் சார் அவர் தான் படத்துல வந்து ஃபேன் பை சம்பவமா இருக்கு. ஆமா கண்டிப்பா, இதுக்கு ஃபேன் பை சம்பவம் தான் கம்ப்ளீட் பேக்கேஜ். விண்டேஜ் கலருக்குள்ள எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வெயிட் லாஸையும் அவரோட லுக்கையும் வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் ஆஸ் அஜித் ஃபேனா எங்களுக்கு இன்னும் ரொம்ப நிறைய பிடிக்கும். சூப்பரா இருந்ததுங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு கெஸ்ட் ரோல் இருக்கு, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப இன்னும் நல்லா இருந்தது, ஹைலைட்டிங்கா இருந்தது. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவரோட ஸ்கிரீன் அவர் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பர், வேற லெவல்ல இருந்தது. ட்ரெய்லர் வந்தப்ப நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் படம் பூரா ரெஃபரன்ஸாவே இருக்கு. படத்துல என்ன இருக்கு? படத்துல எப்படி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. பட் நாங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். படத்துல முக்கியமான ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சொல்ல முடியுமா? ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பத்தியா? எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நீங்க படம் பார்த்துட்டு தான். எல்லாருமே இப்படி லாயலா இருக்கீங்களே. We are loyal fans.
உங்களுக்கு படத்துல பர்టిక్యులரா எந்த ஒரு போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ஹோல் மூவியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் பாதி மூவி வந்து உட்காந்தே பார்க்கல, நின்றுட்டு தான் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்டர்டைன்டாக இருந்தது. நம்மள கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும். தரமான சம்பவம் தான் இது. அஜித் சாரோட படங்கள்ல வந்து டைட்டில் கார்டு வந்து எப்பவுமே நார்மலா இருக்கும். படம் ஃபேன்ஸ்க்கான படங்கிறதுனால ஒரு ஸ்பெஷலா ரெடி பண்ணா சொல்றாங்க. அது சூப்பராக இருந்தது, வேற லெவலில் இருந்தது. அது டைட்டில் கார்டுக்காகவே இன்னொரு தடவை வரலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. யா தேங்க்ஸ். சூப்பராக இருந்ததுங்க. இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. ஓவராலாக மூவியே ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் கம்ப்ளீட் படம். இது எத்தனை படம் வேற மாதிரிங்க. படம் சம்பவம் நல்ல சம்பவம். ஃபைட்ஸ்லாம் தலை இறங்கி அடிச்சுக்காப்ல. கிளைமேக்ஸ்லாம் போஸ்ட் கிரெடிட்ஸ் அந்த இதுல மேக்கிங் போடுறாங்க. மேக்கிங்ல எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காப்ல. இது வரைக்கும் சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸுங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு சர்ப்ரைஸ் ட்ரைலர்ல ரிவீல் பண்ணதை விட படத்துல அதை விட அதிக சர்ப்ரைஸ். பக்கா ஃபேன் பை சம்பவம். ஒரு ஏகே ஃபேன் கூட சாட்டிஸ்ஃபை. இதைத்தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமா. அவரை இப்படிதான் பார்க்கணும். ஃபேன் பாய்ஸ் தவிர தலை ஃபேன்ஸ் தவிர எல்லாத்துக்குமே படம் பிடிக்க மாதிரி இருக்கு. வேற மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ், எல்லா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் புது ட்ரீட்மெண்டா ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. அர்ஜுன் தாஸ் தான் தலைக்கு அப்புறம் அர்ஜுன் தாஸ் தான் வந்துட்டு நல்ல ஒரு வைபான கேரக்டர். அவரும் செம்மையா பண்ணிருக்காரு. அவங்க எல்லாமே டீசெண்டா தான் ப்ரோ. நம்ம மெயின் ஃபோக்கஸ் தலை தான்.